வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத கொண்டாட உட்காருடி. வாண்டி, நீ என்ன சொல்லுவே காலையில விழல, சத்தம் போட்டு சொல்லல. ஏல ஐயா, அவன் என்ன சொல்றான்னு கேளு. நாட்டாம எங்க அப்பாவுக்கு ₹1 தரணும், அதை வசூல் பண்ண தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணுமா? ஓய், நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணுமா? ஓய், நாட்டாம இவருக்கு ₹1.65 காசு கொடுக்கணும். ஓய், நிறுத்துல. ₹1.65 என் மானத்தை ஏலம் போட்டுருவீங்க போட்டிருக்க. எவ்வளவு அண்ணலட்சுமி, இல்ல வெளியே நிக்காம பாரு, பேச்சு முத்துமாவன் அவங்கிட்ட ₹1.65 மட்டும் கொடுத்த ஆளு. வாங்கிட்டு போல. அவங்க அப்பா வாங்கின கடன் கணக்கே இல்ல. வெக்கம் இல்லாம சீமை துட்டு இத கேட்க வந்துட்டான். இந்தா. கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த காசு சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு காசு தங்க காசு. பட்டணத்துல 3 மாசம் எனக்கு வேலை கிடைக்க போகுது, அதுக்கு முன்பணம் கட்டணும். அதுதான் இப்படி கொஞ்சமா சேமிக்கிறேன். கொடுத்த காசு கேட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வேன். வரேன். கலக்கு கலக்குடா. அண்ணே, எதுக்குன்னு சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்குடா, இல்லைன்னா ஒன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகன உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். கலக்கிக்கிட்டு இருக்கோமா? உர மூட்டை எடுத்துக்கிட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோங்கிறான். கலக்கு. வா செல்வி, செல்வி வந்தாச்சு. ஐயோ, இப்படி உட்கார். நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி டேய், அடியுரம் போடுறதுக்கு உரமுட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா? நான் அப்பவே சொன்னோம்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன். எல்லாம் செல்வியால வர்றது. என்ன சும்மா பேசிட்டு நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டீன்னா மில்லி அடிச்சவ மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமகன, வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரக்கிற்கு பிடிச்சு போச்சு. செந்திலே யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே எழுதிச்சு போயிருக்காரு. கையோட கொண்டு வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4 பவுண்ட் பாக்கி இருக்கு. எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவன் கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டாங்கல்ல, எடுக்கிறது. இந்த துளசி என்னென்ன யாருல அது நம்ம மதம் மேல உட்காந்துருக்கா? ஒன்னும் ராசாபுரத்துக்கார மாதிரி தெரியலையே. வம்பு சண்டை இழுக்கணுங்கிறதுக்காக வாவா நகரத்துக்காரவனா உட்காந்துருக்கானா? அண்ணா, இவன் வாவா நகரத்துக்கார மட்டும் இல்லண்ணா, பட்டணத்துல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன இல்ல, பேச்சு முத்துமாவ பாண்டி, அவன் தான் இவன். அப்போ நான் நினைச்சது சரிதான். இவனுங்களை கண்டுக்காம விட்டுட்டா தலைக்கு மேல ஏறிடுவானுங்க. அண்ணா வேண்டாண்ணே, வேண்டாண்ணே அண்ணா, ஆத்திரப்படாதீங்கன்னா. என்னங்க ஆழ்த்திரை வச்சிட்டீங்களா? நான் பாவநகரத்துக்காரன். எப்படி வம்பே அதுலதான். மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பா அடிக்கிறீங்க. நான் பாவநகரத்துல பேச்சு முத்து மாமன். நிறுத்திய. நான் பாவநகரத்துக்காரன் சொன்னேன், அடிச்சேன். பேச்சு முத்து மாமன் சொல்ற, அதுக்கு அடிக்கிற. இப்ப என்ன சொன்ன அடிக்காம இருப்ப, அத சொல்லு. போறது யாரு பாருங்க. நம்ம ஆளு. கண்ணே நில்லு. அவன் என்னமோ வந்தான், என்ன அடிச்சான், நீ என்னமோ இடிச்ச, அவன் பாட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுது? உங்க ஊரி அல்ல அந்த பார்டரோட சரி. இங்க எதுக்கு வந்து உட்காந்தா? உங்க ஒப்பம் பேச்சு முத்து இருக்கானா? சாதாரணமா அந்த சண்டைய வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளின்ற அளவுக்கு ஆளாக்கிட்டான். செத்தவும் போயிட்டான். நீங்க வந்து நின்றுட்டு நான் என்ன பேச்சு முத்துமாவான் அப்படி சொன்னா சும்மா இருப்பான ராசாபுரத்துக்காரா? ஓஹோ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எங்க அப்பா பேச்சு முத்து இவ்வளவுதான் பண்ணிருக்காரா, இல்ல இதுக்கு மேலயும்? சரி சரி, முறைக்காத. உன்னை கூப்பிட, நீ போ. இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் சட்டை உனக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி ₹100,000 பொருள் இல்ல. இதனுடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? எங்க கைய கொடு. இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேரங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா
உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச் அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லா தான் இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டு விஷயம் என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப தின்ன வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து தரேன். தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போற? கொஞ்சம் நில்லு. டேய், என்னைய சுத்துற? நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவ என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது. பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கும் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன், என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்னா? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்கலியை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போதுதான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலக்கிறாரு நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா எடுத்துட்டு போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அதுதான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்ட்ட ரொம்ப கலரா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க. அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும், அதுவும் உடனே பழிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி. செட்டில் ஆயிட்டானா? என்னடா சொன்ன? டேய், ஆக முடியாத. ஐயோ, அங்க நிறுத்து, என்னை அடிக்காதீங்க. ஏண்டா? நான் தாய் தாப்புல அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அமௌண்ட் தான் இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராசியார். ஐயா, இவன் வேற சைடுல தான் இருக்கானா? இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல. துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. செந்திலு, நிலவு புரியாம பேசாத. அப்புறம் இந்த வாட்ச் என்னது செல்விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதோகதிதான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத. இது கை இல்ல, காலு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. ஹலோ, வணக்கம் சார். மதியும் என்னது? வணக்கம் சாரா? சத்தம் மட்டும் வருது, ஆளை யாரையும் காணாம. பாவனத்துல இதெல்லாம் சகஜம் தானே. சுத்து முத்து பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார் பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஊருக்கு என்ன நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு ரூபாய் திருப்பி மாட்டேங்கிறாங்க. என்னது? நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுது மாதிரி சொல்ற கேளுங்க. நான் பட்டணத்துக்கு வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிசாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாட்டம் வரட்டும், வந்த உடனே கொடுக்குறேங்கிறாங்க. மணியாட்டம் வருது, நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யார் யாருக்கு மணியாட்டம் வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழப்பா பிடிச்சி என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவ அருணாசலத்துக்கு ரூபாய் 200 எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய மகனுக்கு ரூபாய் 200. ஓகேவா? பஞ்சாங்கம் பாக்குறாருல மணியர் அவருக்கு ஒரு 150. வசமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா, என்ன? இவங்க எல்லாருமே எங்கிட்ட கடன் வாங்கினவங்க தான். அப்படியா? விட்டுறாதீங்க, புடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 மணிக்கு இந்த பக்கம் தானே வரீங்க? நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் தட்டிட வேண்டியதுதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்து பாண்டியா? வாயா, உட்காரு. அண்ணாச்சி,
இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அது சரி பாரு. ஏன்னா அவன் என்ன கேக்குறான், நீ என்ன பதில் சொல்லுத? ஏல ஐயா, நீ எதுக்காக வந்த? முதல்ல அதை சொல்லு. கவுண்டரியா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 200 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச கூட திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 மாசம் வேலை கிடைச்சிரும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே, தேங்காய் மரத்தை ஏத்துறதுவே பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி. எழு பணத்தை இன்னும் காணவே வந்தலாவது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரையா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல? எவ்வளவு வியாபாரி பணம் அனுப்பிச்சிட்டோம் போல இருக்கு. நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துரும். ஐ அண்ணன் கால் வச்ச நேரம் பணம் வந்துருச்சு. தபால்கார ஐயா, அண்ணன் கேட்க குடுத்துட்டு சேலத்தை அப்பாட்ட கொடுத்துங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபால்கர் ஐயா, முதல்ல தம்பி பாண்டி கையில ரூபாய் 200 ரூபாய் கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க. பாண்டி ஓகேடா. எட்டு மகல, இன்னைக்கு தேங்காய் இருக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில் அரைக்கலை ஏறு வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல இது வேற உள்ள. அடடே வாப்பா, பேச்சு முத்த மகனா. அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம.